70 வருஷ பாரம்பரியம் உள்ள கட்சி. அவங்கள அசைச்சு யாராலையும் பார்க்க முடியாது. யார் வேணாலும் எது வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் நடக்க போகிறது அதுதானே. எத்தனை வருஷ கட்சி? நாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த கட்சி. எனக்கு வயசு 52. எனக்கு முன்னாடி வந்த கட்சி. அவருடைய நடைமுறையில் இருக்கிற பொதுமக்களுக்கு சேவை வச்சு அவர் சொல்லியிருக்கலாம். மற்றபடி சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுடைய இது இருக்குது, அப்புறம் மாதம் தருகிறாரு, 2வது பெண்கள் இலவசம் இதெல்லாம் பெண்கள் பார்க்கும்போது எதிர்கட்சி தான் திமுகவில் ஒரு பேட்டி கண்டாங்க. அதில் ஏன் திமுக வெற்றி பெற்றதுன்னா இதெல்லாம் வெற்றி பெற்று சொல்லியிருக்காங்க. அதுபடி அப்படி பார்த்தா நாங்கள் டிவியில் பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் ஐயா வரலாம், அதான் அந்த மாதிரி அந்த வார்த்தை சொல்கிறாரு. இந்த வார்த்தை நீங்கள் சொன்னதுக்கு சொல்கிறேன், என்னால் எதுவும் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. மற்றபடி அவருக்கு எதுவும் வேறு எதுவும் பண்ண முடியாது. பொதுவாக எந்த ஒரு கட்சி யாராலும் அழிக்க முடியாது. பொதுவாக ஜென்ரலான கருத்து. அதில் ஆட்சிக்கு வரதை பொறுத்தலும் மக்களுடைய கருத்தை பொறுத்து தான், மக்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதும் ஆட்சிக்கு வராமல் இருக்கும். பொதுவாக எந்த கட்சியும் யாராலையும் அழிக்க முடியாதுங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அது யார் வரணுங்கிற முடிவு பண்ணுறது மக்கள் தான் முடிவு பண்ணும். எந்த ஒரு இயக்கத்தையும் யாரும் அழிக்க முடியாது. அந்த இயக்கம் வளர்றது, அந்த இயக்கத்தை மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க, அந்த எலெக்ஷனில் எப்படி அவங்களுடைய மக்களுடைய கருத்து என்னங்கிறத பொறுத்து தான் இருக்க வந்துடுறேன். பொதுவாக எந்த கருத்து இயக்கத்தையும் சொல்கிறேன், திமுக இயக்கத்தை மட்டும் இல்லை, அது ஏடிஎம்கே இருக்கலாம், அல்லது சீமாவோட இயக்கமாக இருக்கலாம், அல்லது விஜயோட இயக்கமாக, எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. அதில் வெற்றி பெறுறதா தோல்வி பெறுறாங்க மக்களுடைய கருத்தை பொறுத்து. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் தானே இருக்குது, திராவிட ஆட்சி தானே நடந்துட்டு இருக்குது. அதனால் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதி காலத்துலேருந்து திராவிட இது தான் உருவாகிட்டே வந்துட்டு இருக்குது. இது புதுசாக வரல, நம்ம பிறந்ததுலேருந்து ஆதி திராவிடன் இது தான் ஓடிட்டு இருக்குது தமிழ்நாடு. அதனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியம். திராவிடம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, தமிழ்நாடே கிடையாது. அதனால தான் திராவிட நாடுன்னு வச்சுருக்காங்க. நல்லது தான் பார்க்கும். அது இப்போ வந்தவங்க அந்த மாதிரி நடந்துருக்காங்க. ஏன்னா இது பாரம்பரியமாக வர்றதுனால அதை யாருமே அழிக்க முடியும். தூரமாக சினிமாவில் நடித்து எனக்கே ஒரு நாளைக்கு மக்களை சந்திக்கிறவில்ல. அவர் டெய்லி மக்களை சந்தித்து பழகிட்டு இருக்க தலைவர், தமிழ்நாட்டு தலைவரில் அவர் ஒரு பெரிய தலைவர். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அது உண்மைதான். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திராவிட பாரம்பரிய உணர்வு தான் இருக்குது. அதை மற்ற உணர்வு ஈட்ட முடியாது. தமிழ் மக்கள், பெரியார் மண், திராவிட பாரம்பரிய மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒற்றுமையை உண்டு பண்ணக்கூடிய தலைவர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று இழுத்து விட்டு சண்டை இழுத்து முடிச்சு நீ வேற நீ வேற ஜாதி நீ மதம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு போட்டி இடம் கூட கிடையாது. இந்துன்னா இந்துவாக இருக்குன்னா இப்போ தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ம காமன் மென்டாலிட்டி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அவங்க அதை அழிச்சா எப்படி நம்மளுக்கு எது இருக்கும்? எல்லாம் ஒன்றா இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, ஒற்றுமையாக இருக்க முடியாது. அப்படி தான் வருது வழி, வேறு ஒன்றும் இல்லை. அதை அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை மாற்ற முடியும். அடுத்து அவங்களால அழிக்க முடியாதுங்க. சும்மா குப்பாடு போனால் தவிர அழிக்க முடியாது. இன்னொன்று கேரண்டியாக சொல்லலாம். அது ஏன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் தமிழ்நாட்டில் வரணும். அதுக்கு இப்படியாவது குழப்பத்தை உண்டாகணும். இந்த முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு எல்லாம் உண்டாகணும். அதில் கொஞ்சம் குளிர்க்கலாம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இல்லை அந்த பாடம் இப்போ ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா தெரியல, ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அந்த பெரியார் அண்ணன் அந்த இதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணாங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டினியூ பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் பழைய கட்சி, இது 60-70 வருஷம் கடிச்சிச்சு. அது எப்படி அவர் போய் நான் நேற்றுக்கு வந்தவர் எப்படி பண்ண முடியும்? அது முடியாதுங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவருக்குரிய இது அவர் பாணி, இவருக்குரிய பாணி இவருடைய பாணி. அதனால் இதுக்கு சம்மந்தம் இல்லை, தப்பு. இது மாதிரி விஷயத்தில் அவர் இதை வச்சு சொல்லலாம், எதுவும் அசைக்க முடியாது, பொதுமக்கள் செய்கிற சேவையினால இந்த மாதிரி அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். தவிர அதை முழுமையாக அவர் கடைபிடிக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு கட்சியும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அரசு நிலவரத்தில் அப்படி இருக்கலாம், ஆனால் பொதுமக்கள் பாடிப்படையில் பார்த்தா யார் எந்த பக்கம் செய்வாங்க பொதுமக்கள் அப்போ தெரியாது இல்லையா. இப்போ முதல்ல அதிமுக வரும் அப்படி இப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் யாருக்கு ஓட்டு போடுவோன்னு பொதுமக்களுக்கே தெரியாது. அதனால தான் இப்போ இதுவாகி போச்சு. மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்கிறது அவர் தனிப்பட்ட முறையில் சொல்கிறாரோ இல்லை பொதுமக்களை வச்சு சொல்கிறாரோ தெரியாது. பொதுமக்கள் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, சரி இதை வச்சு தான் சொல்லியிருப்பார். பெண்களுக்கு அது செய்கிறாரு, அது செய்கிறாரு, 2வது மாதம் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு பணம் தராரு. இப்படிலாம் அவங்க செய்யும்போது இந்த பொதுமக்கள் மத்தியில் அவங்க இப்போதைக்கு தேவை காசு பொருள் தான் தேவை. இதை வச்சு கூட அவங்க இதை தைரியமாக சொல்லலாம். வேறு ஒன்றும் அவர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. எதுவுமே கால நேரங்களுக்கு மாறும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும்.
இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து விரோதியாக இருக்கலாம், நாளைக்கு வந்து நண்பனாக இருக்கலாம். நண்பனாக வந்து ஃப்ரெண்டும் கிடையாது, எதிராக இருக்கிற நண்பனும் கிடையாது. அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நல்லது நடக்கும்.